சிஜே பாஸ்கர் சார் தான் என்னை மர்மதேசத்துக்கு செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ரீசன் வந்து அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தேவதர்ஷினி சன் டிவியில் இது மாதிரி ஒரு ஆங்கரிங் ஸ்கோப் ஒன்று இருக்குது, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து தான் என்னோடய இந்த மீடியா கிராஃப் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் அதெல்லாம் போயிட்டு வந்ததுனால ஒரு பெரிய வேக்கம் மாதிரி ஒன்று ஆச்சு எனக்கு. வந்து நான் கமல் சாரோட பேட்டி எடுக்க போகிறோம், ஏவிஎம்மில் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் 3-4 பேட்டி பண்ணியிருக்கேன் அவங்கள. ஒரு நடந்துக்கிட்டே பேசி ஒரு பேட்டி ஒன்று இருக்கும். அப்போ தான் வந்து சிவாஜி சாருக்காக இங்கே தான் வந்து பராசக்தி வசனம் பேசப்பட்டது அப்படின்னு ஒரு நினைவு தூணு முடிச்சு ஒரு கல் ஒன்று பதாகை ஒன்று வச்சாங்க. அப்போ வைக்கும்போது அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே தான் நடந்தது ஒரு பெரிய மாபெரும் நடிகன் உருவானதுக்கான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு வாங்க என் வண்டியிலே வாங்க நீங்கள் அப்படின்னாரு. லொக்கேஷனுக்கு திரும்ப போனோம். நான் என்னென்னு ஃபாதர் இறந்து இத்தனை வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டார். ஆச்சு சார், இந்த வருஷம் இவ்வளோ ஆச்சு சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறமா பார்த்தா 2 பேரும் நல்லா க்ளோஸாக இருந்திருக்காங்க. சாருஹாசன் சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன் 2-3 தடவை. சீரியலுக்கும் மீட் பண்ணியிருக்கேன். அவர் பையனாவோ நடிச்சிருக்கேன்னா பேரனாக நடிச்சிருக்கேன்னா தெரியல. சீரியல்லையும் நடிச்சிருக்கேன், சைத்தான் படத்துலையும் சந்திச்சிருக்கேன். பேசும்போதெல்லாம் நல்லா பேசுவாங்க.